என்னப்பா சொல்லி அனுப்பிச்சாதான் வருவியா? சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். கோர்ட்ல விவாதத்து கிடைச்சிருச்சு தெரியுமில்ல? கேள்விப்பட்டேன். இன்னும் 10 நாள் கழிச்சு கல்யாணம். கார்ட்ஸ் கூட வந்தாச்சு. நீ தான் அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். எனக்கு வேற யார் இருக்கா? சாரி சார், இந்த கல்யாணம் வேலையில் இருந்த விட்டுடுங்க. ஏன் நீ கலந்துக்க போறது இல்லையா? இல்லை, நீங்க துளசி மாவு கல்யாணம் பண்ணப்போ நான் தான் எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சேன். இந்த அலங்காரம் தோரணம் இதெல்லாம் கூட நான் தான் பார்த்து செஞ்சேன். கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு பன்னீர் தெளிச்சு நெத்தியில சந்தனம் வச்சு கையில கல்கண்டு கொடுத்து பந்தல்ல உட்கார வச்சது கூட நான் தான். அதெல்லாம் அப்ப ரொம்ப சந்தோஷத்தோடு செஞ்சேன். இப்ப அந்த சந்தோஷமும் இல்ல, இதெல்லாத்தையும் மறுபடியும் செய்ய எனக்கு மனசும் இல்ல. ஐ see. நீங்க மாறிட்டீங்க, அது உங்க விஷயம். நான் மாறல, மாறவும் முடியல. என்னது? ராஜினாமா கடிதம். என்ன விட்டுருங்க. என்னது பத்திரிக்கை அப்படி கிழிச்சு போட்டுட்டு இருக்க? இந்த கல்யாணம் நடக்காது. இந்த பத்திரிகை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உறுத்த ஆரம்பிச்சது. எனக்காக நீ துளசி விட்ட, நாளைக்கு இன்னொருத்திக்காக என்ன விட்ட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? உன்னை கட்டிக்கிட்டா சாகர வரைக்கும் நான் பயந்துகிட்டு தான் வாழ்க்கை நடத்தணும். அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன் பொண்டாட்டி ஒரு தடவை போன் பண்ணி என்கிட்ட கெஞ்சினா. அவ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அது கொடுமை. அப்படி ஒரு நிலைமை எனக்கு என்னைக்குமே வேண்டாம். உன் பொண்டாட்டி கெஞ்சின மாதிரி எவகிட்டயும் போய் என்னால கெஞ்ச முடியாது. என்ன சொல்ற நீ? இந்த கல்யாணம் நடக்காது. 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 கவிதா, கவிதா, கவிதா எங்க பாரு, கதவு தர. கவிதா, தம்பி, இங்க பாருங்க, கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. என்ன இந்த பொண்ணு திடீர்னு இப்படி? கவிதா நல்ல முடிவு தான் எடுத்திருக்கா. நீங்க அவளை மறந்துடுறது நல்லது. அவதான் என்னமோ பணத்தான, நீங்க வேற என்னமா நீங்க? தம்பி பதட்டப்படாதீங்க. நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும். கவிதாவை நீங்களும் என்னைக்குமே சந்தோஷமா இருக்க முடியாது. என் பொண்ணு அபூர்வமா ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கா. அதை கெடுத்துறாதீங்க. அம்மா வந்து நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. அதான் எல்லாருக்கும் நல்லது. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இனியாவது உங்க சம்சாரத்தை சந்தோஷமா வச்சுக்கோங்க. போயிட்டு வாங்க. வா. வாங்க முரளி, ப்ளீஸ் கம் இன். இல்ல, துளசி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஓ, நீ உள்ள போ. வாங்க. சொல்லுங்க. கவிதாவை நான் விட்டுட்டேன். துளசி, நீ என்ன நம்பணும். நான் இனி அங்க போக மாட்டேன். அவளை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். சத்தியமா சொல்றேன். துளசி, நான் உணர்ந்துட்டேன். எனக்கு நீதான் வேணும், சாகிற வரைக்கும். இங்க பாரு, நீ சொன்ன மாதிரி நம்ம இந்த ஊர்லயே இருக்க வேண்டாம். வேற எங்கேயாவது போயிடலாம்.
ஒண்ணு கேட்கலாமா? நீங்க எனக்கு பண்ண மாதிரி நான் உங்களுக்கு பண்ணியிருந்தா, துளசி, உங்களை விட்டு இன்னொரு ஆம்பளை கிட்ட போய் குடும்பம் நடத்திட்டு திரும்பி வந்திருந்தா நீங்க நேத்துட்டு இருப்பீங்களா? மனசுல கை வச்சு சொல்லுங்க, ஏத்துக்கிட்டு இருப்பீங்களா? எனக்கும் அப்படித்தான். உடம்பு பாத்துக்கங்க. குட் பை. ஒரு சமயத்தில் நீங்கள் எங்கேயோ உச்சியில் உட்காந்துட்டு மற்றவங்களெல்லாம் ரொம்ப சின்னதாக ஃபீல் பண்ண வச்சிடுறீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த குழந்தை விஷயத்தை எடுத்துக்கங்களேன். இதுக்கு நீங்கள் செஞ்சிருக்க உதவி வேறு யார் செய்வா? நிச்சயமாக நான் செஞ்சிருக்க மாட்டேன். நீங்க வேற. நான் என்ன அதுக்கு உதவி பண்ணேன்? அவெல்லாம் எனக்கு உதவி பண்ணிட்டு இருக்கா. அம்மாவா இருக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம், சம்பாதிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன், தொடர்ந்து வாழ்க்கை நடத்துறதுக்கு ஒரு காரணம், எனக்குன்னு சில பொறுப்புகள். You know, she's brought a lot of meaning into my life. அதுக்கு மேல என்ன வேணும்? பட் what about you? உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் வாழ்க்கை வேண்டாமா? இருந்துச்சு. உங்களுக்கு தான் தெரியுமே. ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தேன். கனவு கலைஞ்ச மாதிரி ஆயிப்போச்சு. கண்ணை மூடிக்கிட்டு மறுபடியும் ஒரு கனவு காண நான் தயாரில்ல கௌரி. பிறந்ததுலேருந்து துளசி சக்திவேல், கல்யாணத்துக்கு அப்புறம் துளசி முரளி கிருஷ்ணா, இப்போ துளசி, வெறும் துளசி. நோ சக்திவேல், நோ முரளி கிருஷ்ணா, நோ XYZ. துளசி. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் மதிக்கிறேன். இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும்? கௌரி, என்ன உங்களால புரிஞ்சுக்க முடியுதுல்ல? எஸ் எஸ், நிச்சயமா. I understand you. இனி உங்க பக்கத்துல இருந்தேன்னா நான் கோழி ஆயிடுவேன். எல்லாத்தையும் உங்க மேல தூக்கி போட்டு நான் ரிலாக்ஸ் ஆயிடுவேன். I don't want to do this, Gauri. என் மேல கோவம் இல்லையே. Thank you. Thank you for everything. Tulsi, don't. திரும்பி பார்க்காதீங்க, போயிட்டே இருங்க.